தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர வேலைவாய்ப்பு மட்டும்தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸிலலாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எழுத்து தேர்வு அது முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல், அதாவது உங்களோட உடல் தகுதி எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டால் போதும். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 36,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படிங்கிறது 1,15,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 பிப்ரவரி 2024. இதில் 2 விஷயம் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி தபால் மூலிமா அனுப்பணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 18ஆம் தேதி லாஸ்ட் டேட், அதே மாதிரி தபால் மூலிமா அனுப்புறதுக்கு 26ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன வேலைவாய்ப்புகள் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 விதமான பதவிகள் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்மேனுக்கான வேலைவாய்ப்பு 36,500 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ மைனிங் ஆர் மைனிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஃபோர்மேன், ஓவர்மேன் ஆர் மைன்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா 36,500 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உடல் ஊனமுற்றோருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்னங்கிறத கீழே தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மைனிங் ஆர் மைனிங் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஃபோர்மேனுக்கான வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 36,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சம்பளம். மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரினா 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஜூனியர் ஃபோர்மேன் சர்வேயருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 36,500 ஸ்டார்டிங் சேலரி, 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ மைனிங் ஆர் மைனிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லைனா அதர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபோர்மேன் சிவில் 36,500 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 40 வயது ஜென்ரல் கேட்டகரினா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 29,500 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். ஜென்ரல் கேட்டகரினா 35 வயது இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி ஹான்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸர் கம் ஃபஸ்ட் எய்டர் 27,300 ஸ்டார்டிங் சேலரி. 35 ஜென்ரல் கேட்டகரினா 12th முடிச்சிருக்கணும், ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நர்ஸ் 29,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சம்பளம். ஜென்ரல் கேட்டகரினா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th ஆர் 12th முடிச்சு டிஜிஎன்எம்மோ இல்லை டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா முழுக்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் என்னங்கிறத செக் பண்ணுவாங்க. இது ரெண்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தானுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் அன்ரிசர்வ்டு அதாவது ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கோங்க. எந்தெந்த கேட்டகரி மட்டும் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தில் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா எந்த ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து பே பண்ணுங்கிறது தேவை கிடையாது.
முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடிச்சோன்னே ஆன்லைன்லேயே அந்த பேமெண்ட்டை முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 பிப்ரவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் ஹார்ட் காப்பீஸ் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 26/2/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இதுக்கான எந்த அட்ரஸுக்கு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க். ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மற்றும் அதுக்கான அட்ரஸு, அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே வரலாம். உள்ளே வந்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு, கேப்சா. அது முடிஞ்சோன்னே கீழே போனீங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இல்லை நான் இது வரைக்கும் ரிஜிஸ்டரே பண்ணல, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நியூ யூசர் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டருக்கு யூசர் அந்த பேஜுக்கு போயிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுடைய முழு பெயர், ரெண்டாவது ஆதார் கார்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மறுபடியும் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், செக்யூரிட்டி கொஸ்டின், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, கேப்சா கொடுத்து க்ரியேட் யூசர்னு இந்த கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், அதை கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து லாகின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.